ஹாய். இன்னைக்கு யூனிவர்ஸ் அந்த பிரபஞ்ச சக்தி வந்து எப்படி எல்லாருக்குமே ஈக்குவலா ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத வந்து ஒரு சிம்பிளா நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமா நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட்டா இருக்கலாம். இல்ல வந்து இந்த விஷயம் வந்து யாருக்காவது கண்டிப்பா ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் அப்படின்னுட்டு நான் கண்டிப்பா நம்புறேன். இப்ப நம்ம எல்லாருமே ஒரு ஒரு ரிலிஜியன்ல இருக்கோம். சரிங்களா? வந்துட்டு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 3 சொல்றோம். நம்ம ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன்னுட்டு. இப்ப எனக்கு ஒரு கடவுளை நான் நம்புறேன் அப்படின்னா, அந்த கடவுள் வந்து என்னை வந்து காப்பாத்துற மாதிரி, அப்புறம் அவர் வந்து என்னை கைட் பண்ற மாதிரி நான் ஒரு கடவுளை நினைக்கிறேன். இப்ப நான் கிறிஸ்டியனா இருக்கேன் அப்படின்னா, என்னோட அந்த யூனிவர்ஸ் அதாவது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, யூனிவர்ஸ் பவர், சரிங்களா? அந்த சக்திங்கிறது தான் மேல. அது ஒண்ணுதான். அது அதை மீறி எல்லாம் இங்க வேற எதுவுமே கிடையாது. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம ஒரு ஒரு ரிலீஜியனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? இது வந்து இப்ப நம்ம அவ்வளோ ரிலிஜியனுக்குள்ள எல்லாம் போக தேவையில்லை. நம்மளோட மனம் சார்ந்து எப்படி நமக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குது இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறத பத்தி ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்ப நான் வந்து முஸ்லீமா இருக்கிறேன், இல்ல ஓகே நான் கிறிஸ்டியனா இருக்கேன்னு வைங்களேன். நான் வந்து சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்து வளர்ந்தது எல்லாமே எப்படி இருக்கும்னா, நான் ஜீசஸ பார்த்திருப்பேன், கேண்டில் ஏத்தி வச்சிருப்பேன், அப்புறம் அவரோட சிலைகள், அப்புறம் அந்த கிறிஸ்டியானிட்டியில என்னென்னலாம் பண்டிகைகள் இருக்குமோ அதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு 20-25 இயர்ஸ் வரைக்கும் நான் வளர்ந்துருக்கேன்னு வைங்க. இப்போ எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியுது அப்படின்னா, யூனிவர்ஸ் கொடுக்குற சக்தி இருக்கு இல்லைங்களா? அந்த சக்திய யார் மூலமா எனக்கு காட்டுவாங்க, நான் எப்படி புரிஞ்சுக்குவேன்? இப்ப நான் கிறிஸ்டியனா இருந்துட்டு திடீர்னு முஸ்லிம்ஸ பத்தி, எனக்கு ஹிந்து பத்தி எல்லாம் தெரியாது. சோ நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியுதோ தெரியலையோ, ஆனா என்ன கைட் பண்றத நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு கிறிஸ்டியன் ஏதாவது ஒரு ஜீசஸ் கோட்ஸ் பார்க்கலாம், இல்ல வந்து வசனம் இருக்கும் இல்லையா பைபிள்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்க்கலாம், சேயிங்ஸ் ஏதாவது பார்க்கலாம், இந்த மாதிரி இருக்கும். இதே வந்து ஹிந்துவுக்கும் அப்படிதான், முஸ்லீமுக்கும் அப்படிதான். சோ நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம மனம் வந்து எதை சார்ந்து இருக்கோ நம்ம பாக்குறதும் அப்படிதான் இருக்கும். சரிங்களா? இப்ப எனக்கு வந்து ஒரு சிவலிங்கத்தை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு ஆசை வருது அப்படின்னா, ஜீசஸ் சிலைய பார்க்கும்போது எனக்கு அந்த ஆசை வருமான்னு கேட்டா, அந்த ஒரு உணர்ச்சி பூர்வமா எனக்கு வர்றது பாத்தீங்கன்னா, கம்பேரிட்டிவ்லி சிவலிங்கத்தை பார்த்துதான் எனக்கு வரும். இது வந்து காமன். ஏன்னா என்னோட மனசு சின்ன வயசுல இருந்து நான் ஹிந்துவா பிறந்திருக்கேன். சோ அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. என் வீட்டுல என்னோட எல்லாருமே வந்து என்னை இந்த கோயிலுக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. சிவனை, முருகனை, பார்வதி இப்படிதான் நான் கும்பிட்டு இருக்கேன். அப்படிங்கும் பொழுது எனக்கு திடீர்னு ஒரு ஜீசஸை பார்க்கும் பொழுது கடவுள் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்தானம் இருக்கும். நான் அவரை கும்பிடுவேன். ஆனாலும் அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு வந்து என்னோட சாமி கிட்டதான் வரும். அதே மாதிரிதான் முஸ்லிம்க்கு, அதே மாதிரிதான் ஜீசஸ்க்கும். சரிங்களா? சோ இப்ப நான் ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம ஒருத்தரும் நீங்க எந்த ரிலிஜியன்ல வேணா இருங்களேன், உங்களுடைய அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிற ஒரு விஷயம் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். அவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம என்ன ரிலிஜியன்ல இருக்கோம், இந்த பொண்ணுக்கு எதை காமிச்சா இந்த பொண்ணோட லைஃப் மாறும் அப்படின்னுட்டு ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறது எல்லாமே யூனிவர்ஸ்ல ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. சரிங்களா? அவங்களுக்கு எல்லாம் நீங்க தெளிவாலாம் நம்ம ஒரு வாட்டியும் ஒன்னொன்னே அவங்களுக்கு சொல்லி சொல்லி புரிய வைக்கணும்னே தேவையில்லை. எது வரைக்கும்னா, நீங்க ஒன்ஸ் அந்த பிரபஞ்சம் உங்களை பார்த்து இந்த பொண்ணு இப்படிதான் இருக்காங்க அப்படிங்கறத அந்த ஐடென்டிஃபை பண்ணணும் அவங்க. சரிங்களா? சும்மா ஒரு 10ஓட 11 ஆட்டு கூட்டம் மாதிரி நம்ம இருக்கோம் அப்படின்னான்னு தெரியாது. அதுல நம்ம தனித்துவமா நம்மளோட குணமும் யூனிவர்ஸோட குணமும் ஒரே மாதிரி இருக்குது. என்ன ஒரே மாதிரி இருக்குன்னா, கொடுக்குற தன்மையில இருக்கு அப்படின்னாலே அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. சோ இதுதான் அந்த பிரபஞ்ச சக்திங்கிறது. அதுதான் அந்த சக்தி வந்து எந்த ரூபத்துல வேணா நமக்கு வந்து அதான் சொன்னேனே, அந்த எந்த ரிலிஜியன்ல வேணா உங்களுக்கு நீங்க பார்க்கலாம். இதுல வர நிறைய ஒரு கான்ட்ரவர்ஷியலா கூட இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்போ அந்த ஷார்ட்ஸ்ல எல்லாம் இப்ப ரீசெண்டா என்ன ஆயிட்டு இருக்குன்னா, அந்த கடவுளே வந்து பேசுற மாதிரி எல்லாம், அது மேபி ஜீசஸ் இருக்காங்க, ஹிந்துஸ் இப்படி நிறைய பேர் போடும்போது அதுக்குள்ள போயிட்டு நீங்க தேவையில்லாம அந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் சண்டை போடுறதையும் நம்ம பாக்குறோம். சோ இங்க நமக்கு அந்த சண்டைகள் அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன்னா அதுவுமே பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து இவன் தான் பெருசு, அவன் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நெகட்டிவா மட்டும்தான் நம்மளை வளர்த்திருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டின ஒரு விஷயம் தான் யூனிவர்சல் பவர். யாராவது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நான் யூனிவர்ஸ் கிட்ட நெருங்கணும், பிரபஞ்சத்தை பத்தி நான் யோசிக்கணும், பிரபஞ்சத்தை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், என்னோட வாழ்க்கை வந்து நான் மாத்திக்கணும், அந்த ஒரு என்ன கடவுளே இல்லைங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டினா அந்த பிரபஞ்சத்து கூட இணையணும், அவங்களோட நான் கனெக்ஷன்ல இருக்கணும். நீங்க வந்து இவ்வளவு தூரம் பெரிய வேற லெவல்ல திங்க் பண்றீங்கன்னா, டெய்லி லைஃப்ல இந்த இந்த கோயிலுக்கு போக மாட்டேன், இல்ல அந்த சாமியை பத்தி கிண்டல் பண்றது, இல்ல யாரையாவது ஒரு பீப்புளை ஜட்ஜ் பண்றது, ஒரு ஹியூமனை ஜட்ஜ் பண்றது,
இப்படி எல்லாம் எதுவுமே நீங்க வச்சுக்க கூடாது, புரியுதுங்களா? ஏன்னா நீங்க வந்து யூனிவர்ஸ் கிட்ட போகணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னாலே யூனிவர்ஸ் உங்களை எப்படி பாக்குறாங்களோ அப்படிதான் நீங்க மத்தவங்களை பார்க்கணும். இன்ஃபேக்ட் இந்த லைஃப் எப்படின்னா எல்லாருமே சொல்றோம் கடவுள் வந்து படைச்சிருக்காங்க, கடவுள் நல்லது பண்றவங்களுக்கு நல்லது கொடுப்பாங்க, கெட்டது பண்றவங்களுக்கு கெட்டது கொடுப்பாங்க. அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது, சரிங்களா? கர்மாங்கிறது வேற டிபார்ட்மெண்ட், சக்தி அந்த ஒரு லைட் அப்படிங்கிறது வேற டிபார்ட்மெண்ட். நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கம் வந்து மானை விட வலிமையா இருக்கு அப்படின்னா ஏன் வந்து மானுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஓடுறக்கூடிய காலை கொடுக்குறோம் அப்படின்னா இது கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி யார் இங்க வின் பண்ணுவாங்கன்னு ஒண்ணு இருக்கு, சரிங்களா? ஒரு இப்ப வந்து சிங்கம் பெருசா இருக்கு, மான் வந்து சின்னதா இருக்கு. ஆனா வந்து ஒருவேளை அடிச்சு சாப்பிட்டு கொன்றுச்சுன்னு வைங்களா, அங்க சிங்கம் தான் ஜெயிக்குது. அதோட கர்மாங்கிறது அடுத்த ஜென்மத்திலயோ இல்ல வேற எப்படியோ இப்ப கொன்னதுக்கான ஒரு விஷயம் தனக்கும் நடக்கும். ஆனா இங்க இயற்கையில எது எதோட கம்பேர் பண்ணா எது வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கு, எது ஜாஸ்தியா இருக்கோ அவங்கனால மட்டும்தான் இங்க சர்வை பண்ண முடியும். அது வந்து நான் பணத்துல இந்த பினான்சியலா லௌகீகம் அந்த டெய்லி லைஃப்குள்ள நான் சொல்லல. மனதளவுல நீங்க எவ்வளவு மெச்சூரிட்டியா இருக்கீங்க, ஒருத்தருடைய திங்கிங்கையும் உங்களோட திங்கிங்கையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு என்னதான் நீங்க பணம் காசு வச்சிருங்களேன், நமக்கு கொரோனா வந்தது, அப்புறமா சென்னை ஃபிளட் வந்தது, நிறைய நேரத்துல பணம்ங்கிறது நமக்கு உதவாம போன சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ யூனிவர்சல் பவர் கிட்ட யாராவது வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து அட் ப்ரெசன்ட்ல உங்களை சுத்தி இருக்கிற நார்மல் ஒரு ஹியூமன் மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணவே கூடாது, சரிங்களா? அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நான் என்ன மெயினா சொல்ல வந்தேன்னா அந்த ரிலீஜியஸான கான்ட்ரவர்ஷியலுக்குள்ள லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சவங்க போறதோ இல்ல வந்து யாருக்காவது கல்யாணம் ஆகுது இல்ல யாராவது எதையோ வீடோ காரோ எதையோ ஒண்ணு வாங்கினாங்கன்னா இமீடியட்டா நீங்க ஜட்ஜ் பண்றதோ இதையெல்லாம் யார் பண்ணக்கூடாதுன்னா ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறவங்க பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட நோக்கம் வந்து எங்கேயோ இருக்கு, நம்ம வந்து போறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு இங்க இருக்கவங்கள பாத்துட்டு இருந்தோம்னா நம்ம போறதுக்கு வந்து தூரம் இன்னும் லாங் டிஸ்டன்ஸ்ல ஆயிரும். நம்ம ஒண்ணு பண்ணி பண்ணி இன்னும் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து பின்னாடி தள்ளி தள்ளி தான் வந்துட்டு இருப்போமே தவிர நெருங்க முடியாது. ஸோ நம்மளோட லைஃப்ல ரொம்ப ஃபோக்கஸ்டா நம்ம கோல் எவ்வளோ நமக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு மத்தவங்க மேலேயும் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும், மத்தவங்களோட லைஃப் ஸ்டைலையும் நம்ம மதிக்கணும். உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கறதுனால அதே பர்ஃபெக்ஷனோட ஒருத்தர் இருந்தாதான் அவங்களோட லைஃப் பர்ஃபெக்ட் லைஃப் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ பிரபஞ்ச சக்திங்கிறது எல்லாருக்குமே காமன். ஏழை பணக்காரன் கொலகாரன் யாரா வேணா இருக்கட்டும், உங்களோட எண்ணம் எப்படி இருக்கு அதுக்கு தேவையானதை கரெக்டா கொடுக்கும். அந்த ஒரு சக்தி கிட்ட நீங்க போகணும்னா நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். தேங்க்யூ.